டெல்லி கேண்டீனை பார்க்கலாமா? நம்ம வீட்டு பக்கத்திலேயே கேண்டீன் இருக்குது. அதில் தான் நாங்கள் எப்போதும் மாதம் மாதம் சாமான்லாம் வாங்குவோம். ஆனால் நம்ம பக்கத்து ஏரியாவில் பெரிய கேண்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே கிடைக்காத பொருளே இல்லை, வா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போயிருந்தார். அங்கே போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் அங்கே போனது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் இருக்க ஏரியா பக்கமே போகாமல் சுற்றி சுற்றி வளைச்சி வந்து போயிட்டு இருந்தேன். என்னடா இது வாட்ச் அங்கே தானே இருக்குது, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு டைனிங் செட்டு வாங்கணும், அது கூடவே இந்த குக்கர் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவாக போய் அப்படியே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வீட்டுக்கு தேவையான குக்கரு, டைனிங் செட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு. சும்மா வந்து அவரையும் சொரிஞ்சு விட்ட கதையில் அவரும் ஒரு ஹெல்மெட்டையும் வாங்கிக்கிட்டாரு. வந்த தினமோ வாட்ச் வாங்க தான், அதுக்கு நம்ம கடைசியாக தான் வருவோம். நேராக இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வாட்ச் மட்டும் வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம்ல. அதனால் சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பொருள் ஒன்று, வாங்கினது என்னமோ 10 பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்கும் ஒரு ரசகுல்லாவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இதை வீடியோ பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்து கேமராவில் வச்சுருக்கதை என் பையன் எப்படியோ பார்த்துட்டாங்க. அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டு நீங்கள் கேக்கு ரசகுல்லா எல்லாம் சாப்பிட்ருக்கிறீங்க, எங்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். இருடா உனக்கு அடுத்த வாரம் வாங்கி தரேன்னு சொல்லி எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு.